சரி. இன்றைக்கி 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இருக்குது. ஸோ முதலாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். 3ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக சொல்லி அந்த காரியத்தை சொல்லுவார். சரிங்களா? அதுதான் 3 காரியம். ஸோ முதலாவது காரியம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா? முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்து பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சிலர் அந்த முதலாம் வசன பின்பகுதியில் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். சரிங்களா? அதான் தலைப்பு. முதல் 6 வசனங்கள் அதான் தலைப்பு. சரிங்களா? முதலாம் வசனம் வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆகிலும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் ஆவிக்குரிய தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியினால் நீதி உள்ளவர் என்று தேவதூதரால் காணப்பட்டார். அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவரால் தான் எல்லாம் முடியும், அவர் மூலமாக தான் பிதாவிடத்தில் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும், அவர் தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த மைய கருத்தை சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல ஆகிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் கடைசி காலங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இதுதான் மையம். சரிங்களா? நம்ம கிறிஸ்தவமே எப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தார். சுவிசேஷம் கிருபை சத்தியம் இதுதான் மையமான காரியங்கள். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வைக்கப்பட்டு அவர் தான் மேசியாவாக இருக்கிற, அவர் தான் உலக ரட்சகர், அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் அவரை அறிஞ்சு கொண்டாதான் நமக்கு நித்திய ஜீவன். இதுதான் சத்தியம். சரிங்களா? அப்போ ஆனால் கடைசி காலத்தில் சாத்தான் சும்மா விட மாட்டான். வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்ல அழிக்குமின்றி வேறு ஒன்றுக்கும் வரான். வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதனால் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஸோ அநேகரை இடர பண்ணும்படியாக சில வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசி உபதேசங்கள் சபைக்குள்ளே வரும். சரிங்களா? அதை கேட்டு நிறைய பேர் என்ன பின்வாங்கி போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் உடைய மாயத்தினாலே அப்படின்னு சொல்லி மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலருடைய இருதயம் கடினப்பட்டு போயிடும். மனசாட்சி சூடுண்டாகி இருதயம் கடினப்பட்டு போயிடும். இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவவசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு இருதயம் கல்லான இருதயம் மாதிரி ஆயிரம் எல்லாம் அடைப்பட்டு போயிடும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எந்த காரியம் சொன்னாலும் அவங்களுக்கு மண்டக்குள்ளே ஏறாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவர்களாக மாறிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ முதலாவது வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வஞ்சித்தல் அப்படின்னு சொல்லி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வஞ்சித்தல் அப்படின்னா நல்லது செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு கெடுதல் செய்துட்டு போயிடுறது. அதுதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். சரிங்களா? நல்லது செய்கிற மாதிரி வந்துட்டு கெடுதல் செஞ்சுட்டு போயிடுறது. அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா முதலாவது வஞ்சிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஏவாள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான்னு சொன்னோமா பார்க்குறோம். ஸோ ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் பார்த்திங்கன்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறந்துடும், நீ தேவன் மாதிரியே மாறிடுவ அப்படின்னு சொல்லி சாத்தானை வஞ்சித்துட்டு போயிட்டான். அதை கேட்டு அவன் என்ன ஏமாந்துட்டா. சரிங்களா? பார்த்திங்கன்னா அதுதான் அந்த வஞ்சித்தல். ஸோ அதை நான் பார்த்து நல்ல செய்கிற மாதிரி கெடுதல் செஞ்சுட்டு போயிடுறது. ஸோ அதான் வஞ்சிக்கிற ஆவிகள். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசி காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா
அந்த இயேசு கிறிஸ்துவ தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற மாதிரியான காரியங்களை வந்து செய்வான் சாத்தான். அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யெகோவா மட்டுமே தேவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் ஒன்லி ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓய்வு நாளை கொண்டாடுறவங்க இருக்காங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா கலாத்தியரில் நம்ம பார்க்குறோம், விருத்த சேதனம் வேண்டாம், விருத்த சேதனத்தை மறுபடியும் உள்ளே கொண்டு வர பார்த்தாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த கள்ள போதகர்கள், கள்ளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா கள்ள ஊழியர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த விருத்த சேதனத்தை உள்ளே கொண்டு வர சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாண காரியங்களை உள்ளே கொண்டு வர பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் செய்கிற காரியங்கள், பிசாசின் உபதேசங்கள். ஸோ மறுபடியும் கொண்டு வந்து நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துறது. சரிங்களா? பார்த்திங்கன்னா தேவன் அதிலிருந்து விடுதலை பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறார். நம்ம உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். குறிப்பாக வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியான காரியங்கள் உள்ளே கொண்டு வர்றது. சரிங்களா? உங்களுக்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான். 2 யோவான் 7 வசனம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான். சரிங்களா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர். ஸோ இவங்க தான் வஞ்சகர், இவங்க தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வஞ்சிக்கிற ஆவிகள் இப்படி தான் செய்யும். இப்போ இயேசு அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது. நம்ம அப்போஸ்தலரிலே பார்க்குறோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இயேசுங்கிற நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இப்போ தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டதை நாங்கள் செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வஞ்சித்தல். இப்போ என்ன நம்ம இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் நம்ம தப்பிக்கணுன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னா, வேதத்தை நல்லா வாசிக்கணும், வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம யார் என்ன சொன்னாலும் வேதத்தின்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வருட அனுபவமாக இருந்தாலும் சரி, அது வேதத்தின்படி சரியாக இருக்கா, அந்த சத்தியம் வேதத்தின்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ சிலர் பார்த்திங்கன்னா இயேசு மட்டுமே வச்சுருப்பாங்க, பிதாவாகிய தேவனை விட்டுருவாங்க, பரிசுத்த ஆவியானவரை விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா வேதத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன், இதுதான் வந்து வேதத்தின் சத்தியம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் வேதத்தை வச்சு ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்தில் பார்க்குறோம், பெராயா பட்டணத்தார் பார்த்திங்கன்னா மனோவாஞ்சாய் காரியங்கள் எப்படி இருக்கிறா என்ற வேதத்தை வந்து ஆராய்ந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ வேதத்தை வந்து நம்ம வச்சு ஆராய்ச்சி பார்க்கணும், உண்மையிலே இது வேதத்தின்படி இருக்கா. அப்போ தான் நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி கள்ள உபதேசங்களுக்கும் பிசாசின் உபதேசங்களும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் நம்ம வந்து விலக்கி ரசிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பாருங்கள், ஆண்டவரே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் விலக்கி காத்துள்ளன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நல்லா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தில் ஒரு நல்ல வேதத்தின் அறிவு நமக்கு தேவை. சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து வஞ்சிக்கப்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணமாக கீழே ரெண்டு காரியங்களை சொல்கிறாரு. ஸோ ரெண்டு வஞ்சிக்கிற காரியங்களை வந்து கீழே சொல்கிறாரு. 2ஆம் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்துலேயும். 2ஆம் வசனம் பாருங்கள், விவாகம் பண்ணாதிருக்கவும். ஸோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணால் தப்பு. அந்த காலத்தில் ஒரு சாரார் இருந்தாங்க, அதாவது கல்யாணம் பண்ணாலே தப்பு அப்படிங்கிற அந்த போதகத்தை வந்து உள்ள நுழைக்க பார்த்தாங்க. அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஸோ சில காரியங்களெல்லாம் தேவன் படைத்த சில காரியங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து தீட்டு, அது உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்த, வாயிலிருந்து புறப்படுகிறதே உன்னை தீட்டுப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள், இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து தீட்டு, இது வந்து தேவனுக்கு ஆகாது, இது வந்து வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சில பொய்யான காரியங்களை கொண்டு வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில வஞ்சிக்கிற ஆவிகள் கொண்டு வர்றது. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்குது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை வச்சு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அது பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். ஸோ அப்படி பண்ணினா நீ இயேசு கிறிஸ்துவ நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசு உபதேசங்களும் வந்து நீ வந்து உன்னையும் விசுவாசிகளையும் விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 7 முதல் 11 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம்.
சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரிங்களா, முக்கியமான ஒரு வசனம். சரிங்களா, அதான் தலைப்பு. 7ஆம் வசனம் பாருங்கள். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில பாட்டிமார்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவனுக்கு சம்மந்தமே இருக்காது. சில புராண கதைகள் எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அது விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவ பக்திக்கு ஏதுவாக எப்படி நம்ம முயற்சி பண்ணுறது? கீழே அடுத்த வசனம் சொல்கிறாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாக இருக்கிறது. சரிங்களா, கீழே சொல்கிறாரு, சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இப்போவும் சரி பின்வரும் ஜெய்வனுக்கும் சரி அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா கம்பேர் பண்ணி சொல்கிறார். சிலர் பார்த்திங்கன்னா சரீரத்துக்கு ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. சார் பார்த்திங்கன்னா உடலை பேணி காக்கிறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு, மற்ற காரியங்களுக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்க ஆத்மாவுக்கு ஒன்றும் வராது. சரிங்களா, அவங்க ஆத்மாவை நீங்கள் போஷிக்கலை. வேதத்தில் பார்க்குறோம், ஆத்மாவை நல்லா போஷி அப்படிங்கிற ஆவி உள்ளான மனுஷன் ஆவி ஆத்மா அதை போசி வார்த்தையினால் போசி அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி சொல்கிறார். நீ சரீரத்துக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, நீ உன்னுடைய ஆத்மா வளர்கிறதுக்கு, ஆத்மாவை போஷிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அதான் சொல்கிறாருங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி தேவ பக்தியானது இப்போவும் சரி வரும் ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் நாட்களுக்கும் என்ன ஆகுது, அது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுறதுனா என்ன? ஸோ பார்த்திங்கன்னா தேவ பக்தி அப்படின்னா தேவ பக்திக்கு எதாவது முயற்சி பண்ணணும்னா இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இதுவும் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம், இன்னும் நான் ஃபாஸ்டிங் பண்ணணும், ஆண்டவர் பிரியமாக நடக்கணும், ஆண்டவர் அறிவில் வரணும். இதுதான் தேவ பக்தி. இதுக்குள்ள முயற்சி பண்ணு அப்படிங்கிறாரு. சரிங்களா, இப்போ தேவ பக்தி அப்படின்னா நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாலும் அது எல்லாமே தேவ பக்திக்கு ஏற்ற முயற்சி தான். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக நீங்கள் செய்கிற எல்லா காரியமே இந்த வசனத்தை நான் நிறைவேற்றணும், இந்த வசனத்தின்படி நான் கீழ்ப்படி, இந்த வசனத்தின்படியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே ஆவிக்குரிய காரியங்கள் தான். தேவ பக்திக்கு எதுவாக பண்ணுகிற முயற்சி தான். சரிங்களா, ஒரு வேளை நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதிகாலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒப்பு கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி தேவை, முயற்சி தேவை. சரிங்களா, அப்போ நான் அதிகாலை எந்திரிக்கணும், டக்குன்னு எந்திரிக்க முடியாது. இது வரைக்கும் லேட்டாக எந்திரிச்சு பழகியிருப்பீங்க. இப்போ அதிகாலை எந்திரிக்கணும் அப்படின்னாலும் அது ஒரு தேவ பக்திக்கு எதுவான ஒரு முயற்சி. சரிங்களா, அது இயேசு கிறிஸ்து எப்படி அதிக இருட்டோடே போய் வனாந்திரமாக எடுத்துக்கணும், அதெல்லாம் ஒரு நல்ல காரியம் பாருங்கள். சரிங்களா, அதிகாலை எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறது, தானியேல் போல் 3 வேளை ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வர்ஷிப்பில் வளர்றது. சரிங்களா, வர்ஷிப்பில் வளர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரங்களில் வளர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவியின் கனிகளில் வளர்றது, அது மாதிரி சத்தியத்தை நல்லா அறிஞ்சு கொள்வது, நல்லா வேதத்தை வாசிக்கிறது. சரிங்களா, நல்லா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் உங்களால் எவ்வளோ முடியுமோ. சரிங்களா, 24 hours இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளரலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளர்ந்துக்கலாம். சரிங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, எவ்வளோ வேணாலும் விசாலமாக்கணும், எவ்வளோ வேணால் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் உட்காந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். சரிங்களா, தான் தேவ பக்திக்கு எதாவது முயற்சி பண்ணணும். உன்னால் எவ்வளோ முடியுமோ செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தேவ பக்திக்கு எதாவது முயற்சி பண்ணுறது. முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் மூலம் இன்னும் பரிசுத்தம் மாட்டோம், பரிசுத்தத்தில் வளர உன்னை ஒப்புக்கோடு. நம்ம நீதி செய்கிறோம், இன்னும் நீதி செய்யட்டும். இப்போ நீதியில் வளர ஒப்புக்கோடு. உன் கண்ணு ஒழுங்காக இருக்கா, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை சரி பண்ணு. வாய் தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசுதா, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அதுக்கு நீ முயற்சி எடு, அதுக்கான வசனங்களை சொல்லி நீ வாயை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாயா, மற்றவர்களுக்கு ஏதாவது செய்கிறாயா, உனக்கு இருக்கிற தாளந்துகளை நீ பெருக்கிறியா, உனக்கு இருக்கிற தாளந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ அபிவிருத்தி செய்கிறாயா, அதில் நீ தேறுகிறாயா. ஸோ இதெல்லாம் தான் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள். உனக்கு ஆண்டவர் கொடுத்த விஷன், அதை குறித்து நீ என்ன செய்கிற. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவ பக்திக்கு ஏதுவாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ என்ன செய்கிற. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் தேவனுடைய பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுறது. இப்படியா முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் கிடையாது. பல வருஷங்கள் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம
நம்ம முயற்சி பண்ணால் தான் நடக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 10 வருஷம் சபைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சபைக்கு போயிருப்பாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா சபையில் ரசிக்கப்பட்டு 2 வருஷம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறது, ஆனால் அவங்க முயற்சி பண்ணாங்க. இவங்க வந்து 10 வருஷத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து முயற்சி பண்ணல, இவங்க வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாஞ்சை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாஞ்சை, தாகம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வந்து உந்துவித்து தள்ளும் பாருங்கள். நான் வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்க, வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருங்க அப்படிங்கிறார். இப்போ வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூபு, செல்ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு, கேம்ஸு, இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்கு, என்னென்னமோ ட்விட்டரு சொல்லி என்னென்னமோ வந்துருச்சு. சரிங்களா? அப்போ உங்கள் எந்த காரியங்கள் டைமை திருடுறது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் எடுத்து ஒதுக்கி போட்டு தேவ சமூகத்தில் இருங்க. உங்கள் அழைப்புக்கும் உங்கள் குடும்பத்தை கட்டுற காரியத்திலும் உங்கள் ஊழியத்தை கட்டுற காரியத்திலும் தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணி முன்னேறுகிறதுலையும் நீங்கள் வந்து அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து பாதுகாக்க முடியும். சரி, அப்போ இந்த மாதிரி செய்யுங்க. அதான் தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாய் விசுவாசிகளுக்கும் இரட்சகராக ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா இதெல்லாமே தேவன் செய்வான்னு சொல்லி தேவன் மேலே தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு, இவைகளே வந்து நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி 12 முதல் 16 வரை. அந்த 12ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். முக்கியமான ஒரு வசனம். உன் இளமையை குறித்து இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன், இல்லை நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நீ வளரணும் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து சொல்கிறார். நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. ஸோ இதுதான் தலைப்பு. சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? தான் சொல்கிறார். அந்த 12ஆம் வசனம் தான் தலைப்பு. 12 முதல் 16 வரை கடைசி பகுதி. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஸோ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரும் சொன்னால் அவர் வந்து அந்த சபைக்கு பாஸ்டாக இருக்கிறார் சொல்கிறார். பார்த்திங்கன்னா அவர் இவர் வந்து கொஞ்சம் முதிர் வயதான ஆள் பவுல். இவர் வந்து ஒரு பிள்ளை மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பாஸ்டாக வந்துட்டார். அதனால் பார்த்திங்கன்னா நீ சின்ன பையன் சொல்லி யாரும் ஒன்றும் அற்பமாக எண்ணிடக்கூடாது, அதனால் வந்து நீ வந்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா சொல்லும்போது சொல்கிறார், முதலாவது சொல்கிறார் வார்த்தையிலும் அடுத்த நடக்கையிலும். சரிங்களா? நீ என்ன பேசுகிறியோ அதை நீ நடந்து காட்டு அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன பேசுகிறியோ என்ன போதிக்கிறியோ அதைப்படி நீ நட அப்படின்னு சொல்கிறார். அடுத்த சொல்கிறாரு அன்பிலும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அன்பிலும் அப்படின்னா அன்பு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஸோ வேதத்தில் பார்க்குறோம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு சபை போதகர் வந்து தம்முடைய விசுவாசிகளை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எப்படி நேசத்தை காட்டுறது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஸோ அதுதான் அன்பு. அன்பு அப்படிங்கிறது லவ் இன் ஆக்ஷன். சரிங்களா? அப்போ ஏதோ ஒன்று கொடுக்காமல் வந்து அன்பு செலுத்த முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செய், நீ அன்பை வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களை அதாவது வேதத்தில் பார்க்குறோம், உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனுடைய மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னா நம்ம தேவ அன்புலாம் நிரப்பப்பட்டிருக்கு தான் ரொம்ப முக்கியம். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய அன்பங்களை நெருக்கி ஏவுகிறது. சரிங்களா? அப்போ தேவனுடைய அன்பில் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம்னா மற்றவங்கள நம்ம நேசிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். ஒருவேளை நம்ம இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம தேவ அன்பில் நம்ம நிரம்பி இருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா மற்றவங்கள நேசிக்கிறது, மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிறது அது வந்து எளிமையாக இருக்கும். அதான் யோவான் 15 பார்க்குறோம், என் நிலைத்திருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்திருந்து நம்ம மற்றவங்களை நேசிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த நேசம் அந்த அன்பு வந்து நம்ம மாறவே கூடாது. பாருங்கள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம தேவ அன்பில் நிரப்பப்பட்டிருக்கும் போது மற்றவங்களே நம்மளால் வந்து சுலபமாக வந்து நேசிக்க முடியும். பாருங்கள், அந்த அன்பில் நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார் ஆவியிலும் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ஆவியிலும் அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்ம ஜெப வாழ்க்கையில் நல்லா அனலாயிரு அப்படின்னு சொல்கிறார். ஜெப வாழ்க்கையில் எப்படி தேவனோடு நடக்கிற ஒரு உறவு, பரிசுத்த ஆவியானவரோடு தேவனோடு வைக்கிற ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு வல்லமையாக இருக்கோம், நம்ம எப்படி அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவியில் நம்ம பலப்படுறது, ஆவியில் நீ எப்படி பலப்பட்டிருக்க, ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தெல்லாம் நம்ம இடத்துல ஆவியில் நீ பலனாயிரு அப்படின்னு சொல்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசத்தை காட்டணும். பாருங்கள், அங்கே ஒன்றுமே இருக்காது, வேதத்தில் பார்க்குற விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் தேவ ஆவியினால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிறவன் எல்லாமே செஞ்சிருவான் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாலியாங்கிச்சோலாம் பார்த்திங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் அந்த விசுவாசத்தை பற்றி தான் பேசுவார். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் தான். என்ன கேட்டிங்கனாலும் நான் கேட்குறேன். முதல் இந்த 9 வரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வரம் என்னென்னா விசுவாசம். ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா 9 வரத்தில் என்ன வேணும்னா அதுதான் நான் கேட்பேன் நான். சரிங்களா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வரம் இதுதான். விசுவாசம் இருந்தால் போதும், என்ன வேணால் சாதிச்சிடலாம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா போதும், எதை வேணால் பெற்றுக்கலாம். சரிங்களா, விசுவாசத்தை வச்சு எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த பணத்தை வச்சு எல்லாம் வாங்குற மாதிரி விசுவாசத்தை வச்சு எல்லாமே வாங்கிக்கலாம். விசுவாச வரம் பெரிய வரம். இப்போ தேவனுடைய வசனத்தை வாசிக்க நம்ம என்னென்னா விசுவாசம் நமக்குள்ளே வரும். தேவ வார்த்தை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அது விதையாக மாறி விசுவாசமாக நமக்குள்ளே நம்ம மூலமாக தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். பாருங்கள், இந்த விசுவாசம், நீ விசுவாசத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கற்பிலும். ஸோ கற்பிலும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எடுத்துக்கலாம். நீ பரிசுத்தமாக எதிர்ப்பாளரோடு ஜாக்கிரதையாக பழகு. நீ எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளரோடு ஈச்சை அடக்கம் உள்ளவனாயிரு சொல்லி இப்போ உன்னை பாதுகாத்துக்கோ, பரிசுத்தமான பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கற்புள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். இந்த எல்லா காரியத்திலும், இந்த 6 காரியத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அடுத்த வசனம் பாருங்கள். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ஸோ நான் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு, வேதத்தை வாசி, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணு, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லு, இதுலேயே நீ இதுலேயே இரு, இப்படி பண்ணுறதுலையே நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்கிறார். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஸோ மூப்பர் சங்கத்தார் உன் மேலே தலையை வச்சு ஜெபம் பண்ணும்போது உனக்கு இப்போ தீர்க்க தரிசனம் மூலமாக சில வரங்களை பெற்றுக்கொண்ட நீ. இப்போ தீர்க்க தரிசனம் மூலம் உனக்கு இந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்குது, நீ எந்தெந்த வரங்களெல்லாம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னாங்களோ அதில் நீ அனல் மூட்டி எழுப்பு, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்து. அப்போ அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக தேவராஜ்யம் கட்டப்படும். விசுவாசிகளுக்கு அதுக்கு என்ன, விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி அசதியாக இராத. அதை பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வரத்தை பற்றி அறிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நீ தேறுகிறது யாவருக்கும் விலகும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. ஸோ பார்த்திங்கன்னா இதுலேயே நீ நிலைத்திரு. ஏன்னா பார்த்திங்கன்னா இருக்கிற விசுவாசிகளுக்கு நீ உன்னை பாஸ்டராக ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். அதனால் நீ இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு அப்படின்னு சொல்கிறார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு, இவைகளை நிலை கொண்டிரு. இப்படி செய்வானாகில் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஸோ முக்கியமான வசனம் பாருங்கள். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. ஸோ பார்த்திங்கன்னா முதல்ல உன்னை குறித்து சொல்கிறார். அப்போ நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா தான் மற்றவங்களை ரட்சிக்க கொள்ள முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நீ என்ன உபதேசம் முடியும் அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். உன்னை குறித்தும் உபதேசிக்கும் எச்சரிக்கை, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்போ நீ என்ன உபதேசிக்கிறியோ அதில் நீ நிலைத்திரு. அதாவது பார்க்க, ஏன்னா விசுவாசிகள் நம்ம பாஸ்டர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இப்போ பாஸ்டருக்கு 2 கண்ணு தான், விசுவாசிகளுக்கு 1000 கண்ணு பாஸ்டரை பார்த்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்படி செஞ்சீன்னா நீ உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். இப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதானே போகாத படிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது சுலபம், அதை நம்ம கீழ்ப்படியது கஷ்டம். சரிங்களா? இப்போ வேதத்தில் பார்க்குறோம், இப்போ சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தது கஷ்டமான காரியம், வேதத்துக்கு கீழ்ப்படியது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அப்போ தேவன் எப்படியா நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்படி செஞ்சு நான் சொல்கிறார் பாருங்கள், இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரசித்துக் கொள்வாய். முதல் நீ உன்னை ரசித்துக் கொள்வாய். சரி, இதைப்படி நீ செஞ்சினா தான் முதல்ல நீயே உன்னை ரசித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதைப்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம வசனத்தின்படி போதிக்கிறவங்க வசனத்தை யார் வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் போதிக்கிறவங்க அவங்களும் கீழ்ப்படிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அவங்க ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அதான் சொல்கிறாரு, உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களும் ரசித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்கிறா. சரிங்களா? அப்போ நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்ம பலனில் இனிமே முடியாது. சரிங்களா? அப்போ என் பலனாகிய கர்த்தாவே மேல் அன்பு கூறுவேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பலத்தை சார்ந்து கொள்ளும்போது நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கலாம். எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாம் முடியுதுன்னு சொல்லி தான் ஊழியத்தை முடித்தாரோ, பவுல் எப்படி நல்ல போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னது போல் நம்மளும் தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொண்டிருக்கும்போது தேவ வசனத்தை சார்ந்து கொள்வோம், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். இப்போ இயேசு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இயேசு அப்படிங்கிற பேர். சரிங்களா? இயேசு அப்படின்னாலே ரட்சகர்னு அர்த்தம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ரட்சகர் அப்படின்னு இப்போ யாருக்கு ரட்சகர் தேவை? உதவியற்றவர்களுக்கு தான் ரட்சகர் தேவை. அவங்களால் முடியாதவங்களுக்கு தான் ரட்சகர் தேவை. சரிங்களா? இப்போ இயேசு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பேர். அந்த நாமத்தை நம்ம பற்றி கொண்டிருக்கும்போது அந்த நாமம் நம்மை கைவிடவே ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டான்னு சொல்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்போ பார்த்தீங்களா அப்படி அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே என்னால் முடியல, நீங்கள் தான் செய்யணும், உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கதறோம் பாருங்கள். சரிங்களா? அதான் இயேசுவே, ஏசப்பா என்னால் முடியாது, என் ரட்சகரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எதுவுமே நம்மளால் முடியாது பாருங்கள். சரிங்களா? ஒரு ஊழியத்தை செய்கிற சாதாரண விஷயம் கிடையாது. தேவ கிருபை தேவை. எந்த ஒரு காரியம் சொன்னால் ஆண்டவருடைய கிருபை தேவை. எதுவானாலும் சரி தேவ கிருபையை சார்ந்து கொண்டு செய்யுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் பாருங்கள். சரிங்களா? தேவன் நிச்சயமாக ஆசீர்வதித்து தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஊழியத்தை விரிவுபடுத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார், தேவைகளை சந்திப்பார், போதுமானவராக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோடு. ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். தேவ பக்திக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடி விசுவாசிகளுக்கு மாதிரியான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரங்களை குறித்து அதை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நீ என்ன பிரசங்கம் பண்ணுறியோ அதை நீ செய்ய, அப்போ நீ உன்னையும் விசுவாசிகளை ரசித்துக் கொள்வான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? சின்ன ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. பிசாசின் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள் கர்த்தரங்களை விலக்கி ரசித்து காத்தருளுங்க. தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்க நினைப்பான். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாங்கள் மற்ற எல்லாருக்கும் மாதிரியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்க தரமட்டமாக தாழ்த்தி கொடுத்த எங்களுக்கு அடுத்த ஊழியத்தை தேவனே கிருபையாய் முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியும் ஜெபிக்கணும். ஒரு குற்றம் குறைகளை மன்னிங்க. இந்த நாம் மாத்திரம் மையப்பட்ட சொல்லப்பட்ட அவசரங்கள் 100 பழுகி பலன் தர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.